அடையாளம் கண்டுகொள்ளுதல். ஆசாரியர்களின் ராஜ்யம். மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே வித்தியாசத்தை ஏற்படுத்திய விலை மதிப்பற்ற உண்மைகளையும் நுண்ணறிவுகளையும் பகிர்ந்து கொள்கிறேன். அது உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யும். இந்த ஈஸ்டர் பருவத்திற்கான நமது கருப்பொருள் அடையாளம் கண்டு கொள்ளுதலாகும். இது கிறிஸ்துவுக்கும் அவரை விசுவாசிப்பவர்களுக்கும் இடையில் உள்ள இருவழி உறவை வெளிப்படுத்துகிறது. இதை ஒரு நாணயத்தின் இரண்டு எதிரெதிர் பக்கங்களாக பார்த்திருக்கிறோம். ஒரு புறம் இயேசு கிறிஸ்து நம்முடன் அடையாளம் கண்டு கொள்வதாகும், மறுபுறம் நாம் இயேசு கிறிஸ்துவுடன் அடையாளம் கண்டு கொள்வதாகும். இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாக சிலுவையில் தொங்கிய போது நாம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் கலகத்தையும் அதன் அனைத்து தீமையான விளைவுகளையும் தேவன் அவர் மீது சந்திக்க செய்தார். இயேசு கிறிஸ்து அவை அனைத்தையும் ஒரே பெரிய பாவ நிவாரண பலியாக சுமந்தார். நமக்கு வரவேண்டிய அனைத்து தீமைகளோடும் அவர் அடையாளம் காணப்பட்டார். அதற்கு பதிலாக நாம் அவருடைய மரணத்தின் மூலம் நித்திய உரிமையால் அவருடைய அனைத்து நன்மைகளிலும் நுழைய முடியும். இரண்டாவது பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவுடனான நமது அடையாளம் கண்டு கொள்ளுதலாகும். அவரது மரணத்திற்கு பிறகு வந்த ஒவ்வொரு தொடர்ச்சியான அனுபவத்திலும் அவரது அடக்கம், அவரது உயிர்த்தெழுதல், அவரது பரமேறுதல், அவரை பின்பற்றுவதற்கான வழி அவரது மரணத்தின் மூலம் நமக்கு திறந்திருப்பதை கண்டோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், தேவன் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பினார் அல்லது உயிரோடு எழுப்பினார். பின்னர் அங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுடனே கூட உட்காரவும் செய்கிறார். கிறிஸ்து நம்முடைய பிதாவோடு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அந்த கடைசி சொற்றொடரை நியூ இங்கிலீஷ் பைபிள் மொழிபெயர்ப்பு அழகாக சொல்கிறது, தேவன் நம்மை கிறிஸ்துவுடனே கூட சிங்காசனத்தில் அமர்த்தினார். எனவே விசுவாசத்தினால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் நம்மை அடையாளப்படுத்தும் போது நமது ஞானஸ்தானத்தின் மூலம் அவரது அடக்கத்தில் நாம் பகிரங்கமாக அவருடன் நம்மை அடையாளப்படுத்துகிறோம். அப்பொழுது அதற்கு பின்வரும் அனைத்திலும் நாம் தொடர்ந்து செல்ல வழி திறந்திருக்கும். நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், நாம் எழுப்பப்படுகிறோம் மற்றும் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து சிங்காசனத்தில் அமர்த்தப்படுகிறோம். நேற்றைய எனது செய்தியில் அது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்கினேன். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் உயிர்த்தெழுந்த போது சொன்ன வார்த்தைகளை நான் மேற்கோள் காட்டினேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்து பூமியில் பிதாவின் தனிப்பட்ட பிரதிநிதியாக இருந்தது போல அவர் பரலோகத்திற்கு பிதாவினிடத்துக்கு திரும்பி செல்வதற்கு முன்பு பூமியில் தம்முடைய தனிப்பட்ட பிரதிநிதிகளாக தம்முடைய சீஷர்களை நியமித்தார். இயேசு கிறிஸ்து பிதாவோடு தொடர்புடையவராக இருந்ததைப் போலவே அவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள உறவை பற்றி 3 விஷயங்களை நான் சுட்டிக்காட்டினேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தைகளை பேசவில்லை, பிதாவால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பேசினார். இயேசு கிறிஸ்துவில் பிதா கிரியை செய்தார். இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் பிதாவை கண்டார்கள். இவை அனைத்தும் நமக்கு பொருந்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டினேன். நாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேச வேண்டும். எதையும் நமக்காக செய்யக்கூடாது, மாறாக நம்மில் வசிக்கும் இயேசுவே அதை செய்ய வேண்டும். நம்மை காணும் எவரும் இயேசு கிறிஸ்துவை நம்மில் காண வேண்டும். இன்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்துடன் மட்டுமல்லாமல் அவருடைய பரமேறுதலின் வாழ்க்கை மற்றும் பரலோகத்தின் ஊழியத்துடனும் நாம் எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறோம் என்பதை காட்ட இந்த ஒருபடி மேலே கொண்டு செல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி பிதாவுடன் சிங்காசனத்தில் அமர்ந்தபோது அவர் தனது 2 உயர்ந்த தனித்துவமான இறுதி ஊழியங்களுக்குள் நுழைந்தார் என்பதை நீங்கள் காணலாம். அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மாறினார். இதிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை நான் வாசிக்கின்றேன். அதில் இந்த உண்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்த போது அந்த செயலின் மூலம் அவர் நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜ்யமாகவும் ஆசாரியர்களாகவும் அல்லது ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அல்லது ஆசாரியர்களின் ராஜ்யமாக மாற்றியுள்ளார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்திலே மேலும் இது மீண்டும் சொல்லப்படுகிறது. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லப்பட்டவை. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கினீர். கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் எப்போது வாங்கப்படுகிறோம் அல்லது மீட்கப்படுகிறோமோ அப்போது தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அல்லது ஆசாரியர்களின் ராஜ்யமாக உருவாக்கப்படுகிறோம். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பேதுரு அதை மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் விசுவாசிகளுக்கு எழுதுகையில் கூறுகிறார். நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்களே. ஒரு ராஜரீக ஆசாரியத்துவம். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆசாரியர்களின் ராஜ்யமாக இருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இவைகளே சிங்காசனத்தில் நித்தியத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களாகும். அவர் ஒரு ராஜாவாக ஆட்சி செய்கிறார். அவர் ஒரு ஆசாரியராக பரிந்து பேசுகிறார். ராஜாக்கள் மற்றும் ஆசாரியர்களின் சிறப்பு பொறுப்புகள் என்ன? ராஜாக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஒரு ராஜாவின் பொறுப்பு மற்றும் பணி என்பது ஆட்சி செய்வதாகும். பலர் ஒரு ஆசாரியரின் பணியை தெளிவாக பார்ப்பதில்லை. ஆனால் அது வேதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆசாரியர்களின் பொறுப்பு பலிகளை செலுத்துவதாகும். தேவனுடைய கட்டளையின்படி ஆசாரியர்கள் மட்டுமே தேவனுக்கு பலிகளை செலுத்த முடியும். எனவே நாம் ஆட்சி செய்ய ராஜாக்களாகவும் பலிகளை செலுத்த ஆசாரியர்களாகவும் உருவாக்கப்படுகிறோம். ஆசாரியர்களாக நாம் செலுத்தும் பலிகளை பொறுத்தவரை நான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து மற்றொரு பகுதியை மேற்கோள் காட்டுகிறேன். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம் என்று ஏற்கனவே மேற்கோள் காட்டப்பட்டதற்கு சில வசனங்களுக்கு முன்னால் இருக்கும் பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறார். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கவனியுங்கள், நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கும் தருணத்தில் அடுத்த உண்மை வெளிவருகிறது. அது என்னவென்றால், ஆசாரியர்களாகிய நாம் தேவனுக்கு செலுத்துவதற்கான பலிகள் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஆசாரியர்களுக்கு மட்டுமே உரிய சிறப்பு ஊழியமாகும். தேவனுக்கு பலிகளை செலுத்துவதாகும். மேலும் பேதுரு சொல்கிறார், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், அவை மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் பலிகளைப் போல அவை மிருகங்கள் அல்ல. ஆனால் நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறோம். குறிப்பாக நாம் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுகிறோம். அவர் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசும் ஜெபமாகிய தம்முடைய ஆவிக்குரிய பலிகளை தேவனுக்கு செலுத்துகிறார். ஏனெனில் அது சொல்லுகிறது, அவர் மூலமாக தேவனிடத்தில் வருகிறவர்களுக்காக பரிந்து பேசவே அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஊழியம் 3.5 வருடங்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் ஒரு ராஜாவாகவும் ஒரு ஆசாரியராகவும் அவருடைய ஊழியம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் நீடித்திருக்கிறது. அது நித்தியத்திற்கும் தொடரப்போகிறது. நாம் அழைக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவுடன் அவருடைய பூமிக்குரிய ஊழியத்தை பகிர்ந்து கொள்ள மட்டுமல்ல, ஆனால் அவருடன் நாம் அடையாளம் கண்டு கொள்வதன் மூலம் நித்திய பரலோக ஊழியத்தில் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நுழைகிறோம். ஆவிக்குரிய ரீதியில் இயேசு கிறிஸ்துவுடன் நாம் அடையாளம் காண்பது ஏற்கனவே நம்மை பரலோக சீயோனின் குடிமக்களாக மாற்றுகிறது.
இது இனிமேல் நடக்கப் போகும் ஒன்றல்ல. இது இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடையாளம் காணப்படுவதன் மூலம் ஏற்கனவே நடைபெற்ற ஒன்றாகும். இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் சமையல் அறையில் இருக்கலாம், உங்கள் வசிப்பறையில் இருக்கலாம், உங்கள் வாகனத்தில் இருக்கலாம், ஒரு தொழிற்சாலையிலும் இருக்கலாம். அது உங்கள் பூமிக்குரிய இருப்பிடம். அது உங்கள் சரீரத்தின் இருப்பிடம்தான். உங்கள் ஆவிக்குரிய மற்றொரு இடம் இருக்கிறது. அதை நீங்கள் உணராமல் இருக்கலாம். உங்கள் ஆவி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. உங்கள் ஆவி அவருடன் சிங்காசனத்தில் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சீயோன் மலைக்கு, பரலோக சீயோனுக்கு வந்துவிட்டீர்கள். இது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களிலே மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அங்கு கொடுக்கப்பட்ட காலத்தை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், இது பூமியில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது, நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லவில்லை. அங்கே சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000, 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் மரணத்திலிருந்து மறுபடியும் பிறந்து ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிய அனைவரும் அங்கு சேர்ந்தோம். தேவ தூதர்களின் ஒரு பெரிய கூட்டமும் முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமும் இருக்கிறது. ஆவியில் உண்மையான சபை இருக்கிறது. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எனவே அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய இருப்பிடமாகும். நாம் ஏற்கனவே அந்த மகிமையான கூட்டத்தில் தேவதூதர்களோடும் பரலோக சீயோனில் உள்ள அனைத்து முதற் பேரானவர்களோடும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடையாளம் காணப்படுவதன் மூலம் பரலோக சீயோனிலிருந்து நம்முடைய ஜெபங்கள் மூலமாக தேவனின் சார்பாக நாம் ஆட்சி செய்கிறோம். நாம் ஒரு ஆசாரியர்களின் ராஜ்யமாக இருக்கிறோம். நாம் ஜெபத்தின் மூலம் ஆட்சி செய்கிறோம். இது சங்கீதம் 110 1 மற்றும் 2 வசனங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரத்தில் உட்காரும் என்றார். புதிய ஏற்பாட்டில் மிகவும் மேற்கோள் காட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இது எப்போதும் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய எல்லா எதிரிகளின் மீதும் அவருடைய ஆளுகை ஏற்படும் வரை தம்முடைய வலது பாரத்தில் அமர அழைத்தார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடு ஏற்கனவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் சத்துருக்கள் இன்னும் அங்கேயே இருக்கிறார்கள். அவருடைய அதிகாரத்தின் செங்கோல் சீயோனிலிருந்து நீட்டப்பட்டுள்ளது. அது ஒரு ஆவிக்குரிய செங்கோலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிங்காசனத்தில் அடையாளம் காண்பதன் மூலம் சீயோனில் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும் போது, பின்னர் பரிசுத்தாவின் வல்லமையால் நமது ஜெபங்கள் மூலம் அவருடைய ராஜ்யத்தின் செங்கோலை பூமியின் மீது நீட்டுகிறோம். தேசங்கள் மீதான இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தில் நாம் அவருடன் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறோம். நமது ஜெபங்கள் மூலம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். தேவனுடைய மக்கள் சீயோனிலே தங்களிடத்தில் வைக்கப்படும் போது அதிகாரத்தின் கோல் அவர்களின் கைகளில் வைக்கப்படுகிறது. சீயோனிலிருந்து பூமியின் தேசங்கள் மீது அதிகாரத்தின் கோல் புறப்படுகிறது. இவ்வாறு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இயேசு கிறிஸ்துவின் 2 பெரிய கடைசி ஊழியங்களில் இப்போதும் கூட நாம் அவருடன் அடையாளம் காணப்படுகிறோம். இன்றைய நேரம் முடிந்துவிட்டது. நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். நாளை நான் பகிர்ந்து கொள்ளப் போவது என்னவென்றால், தேவனுடைய ரகசியமாக மறைக்கப்பட்ட ஞானத்தை பற்றி பேசுவேன். இயேசு கிறிஸ்துவுடன் நாம் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவதன் மூலமாக நமக்கு கிடைத்த அனைத்தையும் அதன் மூலம் மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென்.